வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி ஒர்க் ஆகுது, அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா, என்ன ப்ரீமியமில் எடுக்கும், அந்த ப்ரீமியம் வச்சு எப்படி நம்ம கரெக்டாக எடுத்துருக்கான்னு செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு தெளிவான டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இந்த பிடி ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் இது ஆர்டர் கரெக்டாக தான் எடுக்குதா, இதில் சும்மா கண் துடைப்புக்கு நம்ம வச்சுருக்கோமா, இங்கே எங்கெங்கே நம்மளுக்கு ஆர்டர் கட் ஆகுது, இதனால நம்ம லைவ்ல எப்படி ப்ராஃபிட்டபுளாக வரும், இதை நம்பி நம்ம லைவ் போடலாமா அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேரில் டவுட்டாக இருக்கும். அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்பேஸில் போகிறீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி ஒர்க் ஆகும், அங்கே அதில் எப்பப்போ ஆர்டர் எடுக்கும், எப்பப்போ கட் ஆகும்ன்ற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனோட யூடியூப் லிங்கோடு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம பிடி ஆப்ஷனில் எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, அதில் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலான்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேஷ்போர்டில் போகிறீங்கன்னா பிடி ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி விஎப் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 3xன்னு போட்டிருக்கு. ஸோ 3xனா 3 லாட்டாக இங்கே ஆர்டர் எடுக்கும். ஸோ 3 லாட்டர் ஆர்டர் எடுக்கும்போது ஒரு லாட்டுக்கு 3000 பட்சத்தில் 3 லாட்டுக்கு 9000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணோம். அதாவது 9000 லாபம் வந்தாலும் புக் ஆகிடும், 9000 நஷ்டம் வந்தாலும் புக் ஆகிடும். ஸோ இன்றைக்கி எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இன்றைக்கி 25,700 புட் ஆப்ஷன் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் 9200 புக் ஆயிருக்கு. ஸோ சார்ட்டை வச்சு நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். விவேப்பை பொறுத்த வரைக்கும் விவேப் இண்டிகேட்டர் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் மட்டும்தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் ஆர்டர் எடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், நவம்பர் ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் இண்டிகேட்டரில் விவேப்னு போட்டுக்கிறோம். ஸோ விவேப்னு போட்டிங்கன்னா விவேப் இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ இந்த லைன் தான், ப்ளூ லைன் தான் விவேப் இண்டிகேட்டர் லைன். ஸோ டேரக்ட் டேஷ்போர்ட் போங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி 916க்கு ஆர்டர் எடுத்து 918க்கு கட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இது இந்த மணியில் தான் எடுக்கும். அதனால எங்கே மார்க்கெட் இருக்கோ அதில் இந்த மணி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுக்கும். 98 ரூபீஸில் எடுத்து 139ல் கட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கும். ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் இங்கே 1 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த லைனுக்கு கீழே இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் பை எடுக்கும், இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை எடுக்கும். ஸோ அதன் பட்சத்தில் இன்றைக்கி இங்கே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் ஒன் சைடாக போனதுனால புட் ஆப்ஷன் பை எடுத்து டைரெக்டாக 918க்கு வெறும் 2 மினிட்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி புக் ஆகிடுச்சு. ஸோ இது ஆப்ஷன் சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம டைரெக்டாக 25,700 புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 916க்கு இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கு, 98 ரூபீஸ் அரௌண்ட் ஆர்டர் எடுத்திருக்கு. இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 98 ரூபீஸில் ஆர்டர் எடுத்து 139ல் 918 கட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷனில் 918க்கு நம்ம விற்கிறோம், 918க்கு 138, அதாவது இங்கே வரும்போதே நம்மளுக்கு கட் ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு லாட் 3000 பட்சத்தில் 2 லாட் 3 லாட் 9000 கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் அதோட ரிசல்ட்ஸை பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இந்த ரிசல்ட்ஸ் இப்படி இருக்குது. ஸோ நேற்று எப்படி இருந்தது, நேற்று ஒரு 9000 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன் எடுத்திருக்கு, 25,300, 25,250, 25,450. ஸோ ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஆர்டர் எடுத்திருக்குன்னு வந்துடும். 156ல் ஆர்டர் எடுத்து 139ல் ஆர்டர் கட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கு நேற்று, ப்ளஸ் இங்கே இன்னொன்று புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரோக்கரேஜ் போயிருக்கோம், எவ்வளோ நம்மளுக்கு லைவாக ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, 25,450 அப்படின்ற டேரெக்டாக சார்ட்டை வச்சு கரெக்டாக ஆர்டர் எடுத்திருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஏன் இவ்வளோ லாட் எடுத்தது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இந்த லைனுக்கு மேலே போச்சு கட் ஆச்சுன்னா ஆர்டர் கட் ஆகும், ஆர்டர் எடுக்கும், கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுக்கும், லைனுக்கு கீழே கட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுக்கும். ஸோ அதன் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி சார்ட் வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனால புட் எடுக்கும், திருப்பி மேலே க்ளோஸ் ஆனதுனால கால் எடுக்கும், அதாவது புட்டு கட் ஆகிட்டு கால் எடுக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஆர்டர் நிறைய எடுக்கும். அதே மாதிரி ஜிக்ஸாக் எங்கெல்லாம் வருதோ ஆர்டர் நிறைய எடுக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும், அதாவது 3000 ரிஸ்க் ரீச் ஆகாத வரைக்கும் ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கும். அப்புறமா ஒன் சைட் மார்க்கெட் போனதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு நேற்றும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு லைவில் 70 to 75% ஆஃப் த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குன்ற முடிவு எடுத்துக்கணும். இது இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே ஒவ்வொரு மாதிரி ஆர்டர் எடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சு அதை ஆர்டர் கரெக்டாக தான் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3000 75 ரூபாய் 2200 மைனஸ் இப்படிலாம் பார்த்துட்டு கீழே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மொத்தம் ஓடியும் 18000 மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு இப்போதைக்கு செட் ஆகாதுன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 108 நாள் ஓடி இருக்குது. 108 நாள் ஓடியும் 1,60,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம முடிவுக்கு வரலாம். உங்களுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தோன்னா உங்கள் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டோ டவுட்டோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ வேணும்னா தாராளமாக எனக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம், இல்லைனா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணலாம். நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.